இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டியில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வாக்கு வித்தியாசம் 500 ஓட்டு கூட இருக்கலாம். ஒரு 5 தொகுதிக்கு மேலே வந்து இடதுசாரியால் வந்து நகர முடியல. ஒரே கட்டமாக பேச்சு நடத்தி ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதையும் பார்க்குறாங்க. திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதம் இருக்கும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஆளுகின்ற பாஜகவுடைய தேர்தல் திருவிளையாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கு. எலெக்ஷன் ஆஃபீஸர் இதில் வந்து என்னென்ன வருதோ அந்த பேஜில் உடனே வந்து ஃபேஸ்புக் அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும், அல்லது வேறு நம்பர் வரலாம். அப்போ இதெல்லாமே வந்து நம்ம வந்து நாளைக்கு கோர்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும், மக்கள் மத்தியில் எடுத்து போகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆக எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறாங்க. எதையாவது ஒரு குறைபாடுகள் நம்ம சொன்னோன்னா கூட அது சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 கட்சி தான் இருக்குது. அப்போ முதல்ல ஒரு கட்சியை வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல மாற்றாக திமுக அல்லது பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து நோக்கமாக கொண்டு வந்து டார்கெட் தமிழ்நாடு மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்க ஓரளவு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சென்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு எத்தனை வாட்டி வந்து பிஜேபிக்காரங்களாம் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்கன்னு. ஆனால் இந்த எலெக்ஷனில் என்னாச்சு, நரேந்திர மோடி ஐயா வந்தார், வந்து அப்படியே ரூம்லேயே இருந்துட்டு போயிட்டார். திமுக வந்தால் கூட பரவாயில்ல, அதிமுக வந்துட்டு பலவீனப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் வந்துட்டு நம்மளுடைய கருத்து கணிப்பாளர்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. பாஜகவோட எய்ம் வந்து இந்த வாட்டி தேர்தலில் வந்து அதுதான் அப்படின்னு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மருத்துவர் சாந்தி அவர்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். 3 மாநில தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. அசாம், கேரளா, புதுச்சேரி. இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் இப்பொழுதே வந்து கூற ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இதனுடைய எதிரொலி தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்திலையும் 23 ஒரே கட்டமாக நடக்கின்ற தமிழ்நாடு, 23, 29 2 கட்டங்களாக நடக்கின்ற மேற்கு வங்காளம். 2 மாநிலத்திலும் பார்த்திங்கன்னா இதை விட வந்து வாக்கு சதவீதம் இன்னும் உயரும். கேரளாவில் 78%, அதே போல் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் 85 விழுக்காடு, புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா ஒரு தகவல்கள் வந்து 91க்கு மேலே சொல்கிறாங்க, ஒரு சில தகவல் வந்து 89.8 அப்படி சொல்கிறாங்க. இதை விட வந்து அதிகரிக்கும். இது போல் அதிகரிச்சேன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 விழுக்காடு நெருங்குமா? அது தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் 100 விழுக்காடெல்லாம் நெருங்காது. ஒரு 95 வச்சுங்க. இந்த 3 மாநிலங்களில் நடந்து முடிஞ்சதில் அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரியில் வந்து அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது ஃபேக்டாக அதை பார்க்குறோம். இது எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடந்த ஒரு தேர்தல். அப்போ இறந்து போனவங்க எல்லாம் பேரெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 25 லட்சத்து 26 லட்சம் பேர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கேயும் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையில், வாக்காளர் எண்ணிக்கையில் இறந்தவங்க அவங்களோட பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது அது ஒரு பெர்சன்டேஜுங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் முதல் தலைமுறை வாக்காளர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி லீவ் டைமில் இப்போ நீங்கள் வந்து இதுவே ஒரு காலேஜில் டைமில் நடக்குது, இப்போ ஒரு நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம் நடத்துறதுக்கும் இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து கல்லூரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க. நிறைய இடத்துல எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ முதல் தலைமுறையினர், முதல் முறை வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்வமாக போடுவாங்க. அதுவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால, விடுமுறை காலகட்டங்கிறதுனால நிறைய பேர் போட்டிருக்காங்கங்கிறது ஒன்று. ஸோ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்களுடைய ஜனநாயக கடமையை உணர்ந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடும் கேரளாவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு அதே காரணங்களால் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து வித்தியாசமான ஒரு புதிய ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, புதிய காரணி அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி தாவக்கையில் அதில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஆக அவங்களும் முதல் வாக்காளர்களாக இருக்கிறாங்க, முதல் முறை வாக்கு போடுறவங்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் சென்ற சட்டமன்ற தேர்தல், கடந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் இல்லாத ஒரு புதிய சில காரணிகள் இருக்கின்றன. இப்போ ஒரு தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் எத்தனை வாக்கு பதியப்படுகிறது, யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்க, இது போன்ற பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும்.
அந்த கேண்டிடேட் யார், கேண்டிடேட்டுடைய ஜாதி, மதம், அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய கிரிமினல் பேக்ரவுண்டு, அவருடைய பணபலம், இது மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு வேலை பண்ணோம். ஆனால் இந்த தேர்தலில் ஏற்கனவே இருக்கின்ற எல்லா காரணங்களும் சேர்த்து மிக புதிதாக நம்மளால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் தான். இப்போ எஸ்ஐஆரில் 96 லட்சம் பேர் 97 லட்சம் பேர் விளக்கினாங்க. அதில் இத்தனை லட்சம் பேர் வந்து ஒரு 26 லட்சம் பேர் உயிரிழந்தவர்கள்னு சொன்னாங்க. அப்போ சில பேருடைய பேர் வந்து திருப்பியும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஃபைனலாக என்ன நடந்தது அப்படிங்க நமக்கு தெரியாது. இதில் என்ன விஷயம்னா ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 9ஆம் தேதி அதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் சேர்க்க மாட்டோம், முடிவாயிடுச்சு, இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்த சிஇஓ வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா திருப்பி காலக்கெடுவை நீட்டிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சேர்த்துட்டே இருந்தாங்க. இதில் வந்து என்ன சில ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கேரளாவில் அது மாதிரி சில இது பண்ணியிருக்காங்க. சில ஊர்களில் என்னென்னா அந்த ஊரில் வந்து அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க குழந்தைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த வீடு வாடகைக்கு விடாமல் சரி நம்ம வீடு நம்ம வந்தால் போனால் இருக்கட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வாக்காளர்கள் இருந்த மாதிரி எல்லாம் வந்து கணக்கு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 12,000 பேர் 15,000 பேர் இந்த மாதிரிலாம் கணக்கு வந்திருக்கு, சில தகவல்கள் வருகின்றன. இப்போ நம்ம என்ன பண்ணோம் தமிழ்நாட்டில், என் பேர் இருக்கா, இருக்குது, சந்தோஷம். எங்கள் வீட்டில் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் பேர் இருக்கா, அதோடு விட்டோம். ஆனால் ஏன் தெருவில் பக்கத்து வீட்டில் ஒருத்தருடைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த வீட்டில் இல்லவே இல்லை, எனக்கு தான் தெரியல என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அதை நம்ம வெரிஃபை பண்ணோமா பண்ணலை. அதை ஏன் வெரிஃபை பண்ணலை, ஏன் வெரிஃபை பண்ண முடியல? அது ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ அரசியல் கட்சிக்கு இப்போ திமுக தான் வந்து எஸ்ஐஆரில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி ஈஸியாக சரி செய்ய முடியும்? இப்போ 1500 ஓட்டு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன இடம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்டு ஒரு பூத்து அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக இது பண்ணும்போது அதுலேயே வந்து ஈஸியாக நான் பார்க்கலாம். இப்போ எனக்கு என் வீடு தெரு பக்கத்து தெரு எல்லாம் தெரியும், என்னுடைய பூத்தில் இருக்கிற வாக்காளர்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், ஆமாம் இருக்காங்க, எல்லாம் செத்து போனது எல்லாமே எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் வந்து அதை பார்க்கறதுக்கு இப்போ இறந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபில்டர் போடுறேன், இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஓகே நிஜமாவே அவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே இந்த தெருவில் எனக்கு பக்கத்து வீட்டில் 2 வீட்டில் போட்டு அந்த நம்பர் போட்டு அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்து ஃபில்டர் பண்ணினா நமக்கு வந்து தெரியணும். ஆனால் அந்த மாதிரி தெரியாது. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் மாதிரி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, மெஷின் ரீட் பண்ணுற மாதிரி பல்வேறு ஆங்கிளில். இப்போ சாந்தின்ற பேரில் எத்தனை பேர் வாக்காளர்கள் இந்த பூத்தில் இருக்காங்க அப்படின்னு போட்டால் பல்வேறு விதத்தில் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அந்த மாதிரி மெஷின் ரீடபிளாக ஈஸியாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி கொடுக்கல. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியல. இதை வந்து திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இது மிஷின் ரீடபிளாக கொடுங்கன்னா ராகுல் காந்தி அதை சொன்னார், அதெல்லாம் பண்ணலாம். அப்போ என்னாகும், இப்போது என் பேர் இருக்கா நான் பார்த்துக்கலாம், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆனால் வேறு பெயர்கள் புதிதாக என்னோட தெருவில் இல்லாதவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நான் எப்படி பார்ப்பேன்? அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில், இன்றைக்கி இருக்கிற டைட் காம்படிஷனில் இப்போ 4 மணி போட்டி 5 மணி போட்டியில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வாக்கு வித்தியாசம் 500 ஓட்டு கூட இருக்கலாம், 1000 ஓட்டு கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி புதிதாக பெயர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால், வேறு மாநிலத்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால், அல்லது அங்கே இல்லாதவர்கள் சேர்க்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ அந்த மாதிரியான ஒரு மேல் ப்ராக்டிஸ் முறைகேடு நடந்திருக்கா அப்படின்னே நமக்கு தெரியாது. அப்போ எப்படி என்னமே தெரியாமல் நம்ம வந்து கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் நம்ம வந்து எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண வைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாத உள்நோக்கம், ஒரு மோசமான உள்நோக்கம் கொண்ட சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருடைய நடவடிக்கை தான். ஏன்னா இது எல்லாமே பலமுறை சொல்லியாச்சு, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அப்போது எஸ்ஐஆருங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம 26 லட்சம் பேர் நிஜமாவே இறந்தவங்களான்னு கூட நமக்கு தெரியாது. சரி அது இறந்தவங்கன்னு வச்சுக்கலாம். இத்தனை வருஷம் இறந்தவங்க பேர் நம்ம யாருமே செத்து போனவங்க பேர் வாக்காளர் லிஸ்ட்டில் போய் எடுங்க அப்படின்னு யாரும் எழுதி கொடுக்கறது இல்லை. டெத் சர்டிஃபிகேட் வாங்குவோம், ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் எல்ஐசி எதாவது இருந்தால் எடுப்போம். பட் ஓகே அது ஒன்று தான் அக்செப்டபிள். கூடுதல் விழிப்புணர்வு முகாம்லாம் போட்டு ஒவ்வொரு கட்சிகளுமே பண்ணாங்களே மேடம், அது உள்பட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பத்தவே பத்தாது. மிக குறுகிய காலகட்டம் பண்ணினாங்கன்னா 1 மாதம் டைம் கொடுத்தா 1 மாதத்துல தானே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ், இப்போ 26 லட்சம் பேர் இறந்தவர்களுடைய பேர் நீக்கப்படுது. அப்போ அவ்வளோ வருஷமாக நீங்கள் அதை ஒழுங்காகவே பண்ணலை. அப்போ அதை ஏன் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும்? ஏன் தேர்தல் 2026 எலெக்ஷன் வருது, ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வந்தே ஆகணும், மே மாதத்தில் பதவி ஏற்றே ஆகணுங்கிற விஷயம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும்ல. அப்போ ஏன் 2024 பண்ணியிருந்தா என்ன, 5 பண்ணியிருந்தா என்ன? 2024 கூட பாராளுமன்ற தேர்தல் வந்தது, பிஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம். 2005 பண்ணியிருந்தா என்ன? பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே 12 மாநிலங்களை ஒரே நேரத்தில் நீங்கள் 1 மாதத்தில் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணும்பொழுது என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் அந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயமே நிறைய பேர் தெரியாது. ஒரு 15 நாளுக்குள்ளே தான், லீவும் கிடையாது, காலையில் நைட்டில் வந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அது என்ன ஆச்சுங்கிறது தெரியாது. அதை வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியை நம்ம வந்து செய்யணும். அது செய்யறதுலையும் நமக்கு அது மெஷின் ரீடபிளாக இல்லாததுனால ரொம்ப கஷ்டம் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தான ஒரு தீவிர எஸ்ஐஆர்
குறைந்த காலகட்டத்தில் பண்ண எஸ்ஐஆரை ஃபேஸ் பண்ணுறோங்கிறது ஒன்று. அடுத்து வந்து தமிழ்நாடு தேர்தலில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இளம் நடிகர் வந்து நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து அவருக்கான இளைஞர்கள் பட்டாளம் வந்து அவர் சுற்றி வருகிறார்கள். அந்த ரசிகர்கள் வாக்காளர் ஓட்டு போடுவாங்களா? எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க? அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பாவே நாங்கள் போட வைப்போம், எவ்வளோ நடக்கலாம்னு தெரியாது. ஸோ இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து தேர்தலில் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதையும் மீறி திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. ஏன்னா உதயசூரியனுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும், ரெட்டை இலைக்குன்னு ஒரு அந்த ஓட்டு இருக்க தான் செய்யும். அப்போ புதுசாக வந்திருக்கவங்க வந்து முதல்ல வாக்கு போடுறவங்க நிறைய பேர் வந்து புதிய புதிய கட்சிகளில் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை வந்து திமுக அரசாங்கம் நிறைய செய்திருக்கிறது. அது இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லா வயதினர்களுக்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ காலை உணவு திட்டம்னு வச்சுக்கோங்களேன். காலை உணவு திட்டம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வந்துட்டு நிச்சயம் ஓட்டு போட போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த ஓட்டை நம்பி தான் அவங்க அதை பண்ணாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வாக்காளர்கள் அவங்க வந்து டைரெக்டாக இவங்க வந்து ஓட்டு போடுவாங்க, அதனால் நமக்கு இதை பண்ணினா நமக்கு வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலை. அது வந்து நடுநிலையாளர்களுக்கு நிச்சயமாக அதை பார்த்துட்ருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பீகார் தேர்தலில் ஒரு 10,000 பணம் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஒன் டைம் மெஷர் கிடையாது. இப்போ நாங்கள் காலை உணவு கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், இத்தனை லட்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான எக்ஸ்பெண்டிச்சர், கண்டினியூஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அதெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு உண்மையாக மக்கள் நலனாக ஒரு அக்கறையோடு செய்கிற ஒரு திட்டங்களாக தான் நம்ம அதை பார்க்கின்றோம். அந்த வகையில் அது உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், லேப்டாப் திட்டம், நிறைய திட்டங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நான் முதல்வன் திட்டம் வந்து இவ்வளவு பேர் வந்து ஐஏஎஸ் ஆவாங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்கல. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன், தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் தேர்வு பெறுபவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து நலன் பயத்திருக்கிறது. அதில் பெனிஃபிஷியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பயனாளிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனாளிகளாக இருக்காங்க. ஆகவே நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதம் இருக்கும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து ஆளுகின்ற பாஜகவுடைய தேர்தல் திருவிளையாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் இது வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் வந்து பிரகல பிரபாகர் வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க, ஆந்திர பிரதேசத்தில் என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு 68%, நைட்டு வந்து 8 மணிக்கு வந்துட்டு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை 68 72 இப்படி ஏற்றி நைட்டு வந்து 12 மணி 1 மணி 2 மணிக்கு வந்துட்டு 80% வரைக்கும் வாக்கு பதிவாயிருக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. 68 எங்கே இருக்குது, 80 எங்கே இருக்குது? அப்போ வந்து ரொம்ப 8 மணிக்கு மேலே எப்படி இப்படி சொல்வீங்க? அப்போ பல லட்சக்கணக்கான வாக்குகள் 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே பதிவான மாதிரி இருக்குது. அப்போ 20 செகண்டுக்கு ஒரு வாக்கு வந்து பதிவாயிருக்கு. அப்படிங்கலாம் வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன நடந்திருக்கு ஆந்திர பிரதேச தேர்தலில் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அதே மாதிரி நேற்றுக்கும் சென்னையில் வந்துட்டு ஏன் வந்து பாஜகவுக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அவர் பேசினார். இதையெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு நம்பர் இப்போ நீங்களே வந்து முகவரியில் சொல்லும்போது சொன்னீங்க, ஒரு பேப்பரில் வந்து புதுச்சேரியில் 91% போட்டிருக்கு, இன்னொன்றுத்தில் வந்து 89.85 போட்டிருக்கு. அது எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும்? ஸோ அப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து சாயங்காலம் ஓட்டு முடிகிற நேரத்தில் 7 மணி 8 மணி நேரத்தில் 0.435 டிஃப்ரென்ஸ் வரலாம். அடுத்த நாள் காலையில் ஃபைனலாக முடிச்சு வருது. இது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. நீங்கள் தானே டிஜிட்டல் இண்டியான்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து உட்காந்து என்ன போகிறது கிடையாது, எத்தனை பேர் ஓட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பதிய அது இயந்திரத்தில் இருக்கிறதுனால எல்லாமே வரப்போகுது. ஸோ அதை வந்து மிக எளிதாக மிக விரைவாக அதே நேரத்தில் பர்ஃபெக்டாக வந்து சொல்ல முடியும் அந்த நம்பரை. அப்படி இருக்கும்பொழுது ஏன் மாற்றி வந்து தகவல்கள் வருகின்றன? இதெல்லாம் நான் கூட சொல்லிட்டு இருப்பேன். சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இதில் வந்து என்னென்ன வருதோ அந்த பேஜில் உடனே வந்து ஃபேஸ்புக் அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும், அல்லது வேறு நம்பர் வரலாம். அப்போ இதெல்லாமே வந்து நம்ம வந்து நாளைக்கு கோர்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும், மக்கள் மத்தியில் எடுத்து போகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆக எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறாங்க. எதையாவது ஒரு குறைபாடுகள் நம்ம சொன்னோன்னா கூட அதை சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. இதை ஏன் சொல்கிறாங்க, அது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ இதே மாதிரி ஒரு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்னால அவர் கமிஷனர்னாலலாம் இவ்வளோ வந்து ஒரு நல்ல கேள்வி ப்ரெஸ் மீட்டில் நல்ல கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பதில் சொல்லாமலே போன இதெல்லாம் நம்ம வந்து வரலாறுகளெல்லாம் வந்து இந்தியாவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒன்றிய பாஜக வந்த பிறகு எல்லா ஜனநாயக அமைப்புகள்லையும் இது போன்ற ஒரு பிரச்சனைகள் புரியோடு இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த தேர்தலை வந்து என்ன வேணால் வந்து செய்வாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜக வரணும், கால் ஊன்றணும், ஆழமாக இருக்கணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 கட்சி தான் இருக்குது. அப்போ முதல்ல ஒரு கட்சியை வந்து வீக்கன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல மாற்றாக திமுக அல்லது பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து நோக்கமாக கொண்டு வந்து டார்கெட் தமிழ்நாடு மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்க ஓரளவு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து களம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக ஆமாம் அப்படி தானே இருக்கு மேடம். அப்படி தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து இதில் பிஜேபி வந்து ஓவராக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமாம், இதையே நீங்கள் ஒரு வருஷத்து இதை இப்போ தேர்தல் இன்னைக்கு தான் வந்திருக்கு. திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு திடீர்னு வந்தார், அமித்ஷா வந்தார், ஒரு நாடகம் மாதிரி ஒரே நாள்லேயே பத்திரிகைகளில் வந்து நியூஸில் டிவிலெல்லாம் வந்து 11 மணிக்கு வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு, அமித்ஷாவும் எடப்பாடியும் அப்படியே டைம் ஆச்சு. கடைசியில் வந்து அமித்ஷா அந்த தொடர் விதமான பேச்சுக்களுக்கெல்லாம் இல்லை, அது எவ்வளோ எடப்பாடி முன்னாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த சீட் ஒதுக்குனதுல தொகுதி உடன்பாடு தொகுதி வந்து ஓரளவு குறைவாக இருக்கதான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வாசனையா எப்படி நிற்கிறாரு, தாமரை சின்னத்தில் தான் இருக்காரு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்கள் வந்து தாமரை சின்னத்தில் தான் வராங்க. மக்களுக்கு வந்துட்டு அது யாருன்னு தெரியாது. இப்போ அந்த அளவுக்கு தமாகவா இல்லை தாமரை சின்னம், ஏன்னா தாமரை சின்னத்தை அவங்க வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கான இடங்கள் மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளுடைய இடங்களுக்கும் அவங்க தாமரை சின்னத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அது ஓரளவு போச்சு. இந்த தேர்தலில் வந்து ஒன்றிய பாஜக ரொம்ப ரொம்ப சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வெஸ்ட் பெங்காலும் அஸ்ஸாம் அந்த மாதிரி தான். கேரளாவில் கொஞ்சம் வரணும். தமிழ்நாட்டில் வந்து அதிமுகன்ற ஒரு ஃபேக்டர் இல்லாமல் இருந்தாலே போகிறோம், அதை வீக்கன் பண்ணாலே போகிறோம் அப்படிங்கிறது தான் அதை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது வந்து எல்லாத்தையும் தெரியுது. ஏனென்றால் இப்போ சென்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு எத்தனை வாட்டி வந்து பிஜேபிக்காரங்களாம் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்கன்னு. ஆனால் இந்த எலெக்ஷனில் என்னாச்சு, நரேந்திர மோடி ஐயா வந்தார், வந்து அப்படியே ரூம்லேயே இருந்துட்டு போயிட்டார். அவர் வந்து போன வாட்டி வந்து ரோட் ஷோ ஸ்ரீநகரில் பண்ணார், பொதுக்கூட்டங்களெல்லாம் நிறைய கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி மாண்புமிகு பிரதம மந்திரி சென்னைக்கு வந்து தங்கியிருந்தார், ஒரு நைட்டும் தங்குறாரு, அடுத்த நாள் மத்தியானம் தான் போறாரு. ஆனா வந்து எங்கேருந்து வந்தா என்ன, ஆனா நைட்டு சென்னையில இருக்காருல்ல, அடுத்த நாள் காலையில இருக்காரு, 12 மணிக்கு வரைக்கும் இருந்தாரு. அப்போ தமிழ்நாட்டை வந்து இல்லை பண்ணணும்னா அப்புறம் அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறவர் நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ப்ரோக்ராம் மாற்றுறாங்க. அப்போது அவங்க ஒரு எய்ம் வச்சுருக்காங்க, ஒரு இது வேணும் அவசியமாக தமிழ்நாட்டுக்கு, இதை மட்டும் இப்போ அச்சீவ் பண்ணால் போகிறோம் அப்படிங்க. இந்த வாட்டி திமுக வந்தால் கூட பரவாயில்ல, அதிமுக வந்துட்டு பலவீனப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் வந்துட்டு நம்மளுடைய கருத்து கணிப்பாளர்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. பாஜகவோட எய்ம் வந்து இந்த வாட்டி தேர்தலில் வந்து அதுதான் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மிலிட்டன்ட் பார்ட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னாச்சு பாஜகவில் கடைசி நேரத்தில் வரைக்கும் வந்து வேட்பாளர்கள் சொல்கிறதுலையே தடுமாற்றம். இவ்வளவு நீங்கள் சொன்னீங்களே, ரொம்ப முன்னாடியே தான் சீட்டு வாங்கிட்டாங்க. 28ங்கிறது ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டாங்க. 27ங்கிறது ரொம்ப 27ங்கிறது ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஆனால் எப்போ வந்துட்டு இது பண்ணாங்க, அவங்களுக்குலாம் ஒரே நாளில் வந்து மிக விரைவாக எடப்பாடியை வந்து எல்லாருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் வேட்பாளர்கள் எவ்வளோ நாள் தாமதமாக அறிவிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பல்வேறு இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். 5 கட்ட விதமான பேச்சுக்கள் நடத்தியும் ஒரு 5 தொகுதிக்கு மேலே வந்து இடதுசாரியால் வந்து நகர முடியல. இப்போ ஒரே கட்டமாக பேச்சு நடத்தி ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதையும் பார்க்குறாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. ஒரே நாளில் எங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவர் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, ஒரே நாளில் அறிவிச்சாங்க, அவ்வளோதான். ஒரே நாளில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கலாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அது நடைமுறை சாத்தியமும் கிடையாது. ஏன்னா அங்கேயும் பல்வேறு கட்சிகள் இருக்குது. தமாக இருக்காங்க, அன்புமணி ஐயா இருக்காங்க. அதனால் வந்துட்டு தமாகவுடைய வாசனை ஐயா அன்னைக்கு வந்து உட்காரவே இல்லையே. நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்களா ப்ரெஸ் மீட்டில், அவர் வந்து வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காரல. இல்லை, அவர் வேறு காரணத்தினால வந்து அன்றைக்கி கலந்துக்க முடியல சொல்லிட்டு அன்றைக்கி விளக்கம் கொடுத்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்தார், சந்திச்சார். ஆனால் அவர் இல்லைன்னா வேறு யாராச்சும் வந்துருக்கலாம்ல தப்பு தமாகலேருந்து. அப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கிறது, அது இயல்பான ஒன்று தான். அது வந்து ரொம்ப குறையாவோ ஐயோ அங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் தேர்தல் கூட்டணியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் ஒரே நாளில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் முடியாது. ஒரே நாளில் அவர் அறிவித்தார் எடப்பாடி ஐயா, அதுதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இடங்களை பற்றி பேசுனீங்க. இப்போ பல்வேறு கூட்டணியில் நிறைய பேர் வரும்பொழுது நிச்சயமாக தேமுதிக போன்ற புதிய வந்திருக்காங்க, வேறு சில கூட்டணிகள் வந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து 6 என்பதை வந்து 1 குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி முதல்வர்கள் சொன்னதன் அடிப்படையில் மீண்டும் அவர் வலியுறுத்தி சொன்னதன் அடிப்படையில் இது பண்ணாங்க. ஆனால் இந்த 5 இடங்களையும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய இடங்களாக திருத்துறைப்பூண்டி, தளி, ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த மாதிரி திருப்பூர் வடக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உள்ள இடம். கதிரறிவால் சின்னத்துக்கு மக்கள் இந்த இடத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் மக்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய
செயல்பாடுகள் இப்போ என்னதான் இருந்தாலும் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் அதிகபட்ச போராட்டங்கள் அதிகபட்ச இதை வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் போலீஸ் கமிஷனருடைய போய் பார்த்தீங்கன்னா போலீஸ் பெர்மிஷனு ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வந்து நாங்கள் தான் பண்ணியிருப்போம். அது தொடர்ந்து பண்ணுறது தான். ஏனென்றால் ஒரு பாஜக இந்தியாவுக்குள் இருக்கிற மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டாங்க. அங்கே வந்து ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, மத அரசியலை வைத்து, வெறுப்பு அரசியலை வைத்து ஆளுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதை எப்படி வந்து தடுத்து நிறுத்துவது, அதோடைய வளர்ச்சியை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில் கொள்கை கூட்டணியாக நம்ம திமுகவோட இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் பாட்டாளிக்கான கட்சியாகவும் இருக்கும்போது, தொழிலாளர்களுக்கான கட்சியாக இருக்கும்போது, ஏழை எளிய மக்களுக்காக கட்சியாக இருக்கும்பொழுது, திமுகவாக இருக்கட்டும், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கொள்கைக்கு முரண்படும்போது, அந்த செயல்பாடுகள் முரண்படும்போது நிச்சயமாக போராட்டம் செய்வோம். அது களத்தில் இருந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்னும் செய்வோம். நிகழ்ச்சி பங்கேற்று பலர் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எதையும் கணந்து இடையேன். நன்றி.